போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியோடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து தாங்கி வருகிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளும்படி பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்திற்கு பதில் தருகிறவருமாயிருக்கிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். அவர் நல்லவர். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற இந்த காலை நேரத்தில் அவரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகம் இந்த காலை நேரத்தில் பாடி சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவர் நம் மத்தியில் இருக்கிறார். பாடிட பாத்திரமே உள்ளவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே உள்ளவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமா நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலையில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலையில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி பாடிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி பாடிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அதிகாலையில் ஆராதனை, பிதாவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை, கிறிஸ்துவ தேவனுக்கு ஆராதனை. ஓ மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் தேவ மகிமை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். அல்லேலூயா புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உகந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உகந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆ ஹல்லேலூயா ஆ ஹல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். ஆமென். பழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் இருந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.
பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். நன்றி பிதாவே, தகப்பனே, உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். ஆமென். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்த தேவன் இந்த காலை நேரத்தில் மன்னா பொழிந்தருளப்படுவதாக, மன்னா பொழிந்தருளப்படுவதாக, கிருபை இறங்கி வருவதாக, தேவ மகிமை இறங்கி வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
எந்த வேளையிலும் துதிப்பே. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். தடைகளை தகர்க்கிறவர் முன்னே செல்கிறார். கோணலானவைகளை செவைப்படுத்துகிற தேவன் முன்னே செல்கிறார். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும், கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு ஆமென் ஆமென். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hallelujah. ஆமென். Hallelujah. 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hallelujah. ஆமென். Hallelujah. 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 ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹalleluya, 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 ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் காத்து ஒரு புதிய நாளை தந்து இந்த புதிய நாளில் சமூகத்தில் கூடி வரவும் உம்மை பாடி ஆராதிக்கவும் தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அதை ஆசீர்வதித்து
மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகளை நிறைவாக்குகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், உடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும், இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு தேவனுடைய வழிநடத்தல் கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய், ஒரு அற்புதத்தின் நாளாய், தேவன் வழிகாட்டுகிற நாளாய், தேவன் வழிநடத்துகிற நாளாய் காணப்பட கதை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து உடைய வார்த்தைகள் பலமாய் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருத்துவ தேவன் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் 29ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். 29ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். உற்சாகமானதோடு காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிப்போம். தேவன் மத்தியில் இருக்கிறார். தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகள் கண்டு குட்டிகளைப் போலவும் லீபோனை போலவும் சியோனையும் காண்டாமிருகத்து குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் கர்த்தருக்கு மகிமை என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரகாரத்தின் மேல் வீற்றிருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல நாம் நடந்து வளருகிறவர்களாக பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இதே போல பெறுகிறவர்களாக காணப்பட நமக்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கு பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் எஸ் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகியிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். ஆமேன், அல்லேலூயா. தெய்வ பயத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் வளர்ந்து பெருகி அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் எதற்கு? நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று தேவன் பெறுகிறார். அந்த பெருக்கத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
ஆசீர்வதிக்கிறார். இன்னும் நாம் எதில் நாம் பெருக வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தபடி நீங்கள் மக்கேதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆமா, இப்போ நீங்க நல்ல பெருகி வருகிறீங்க. அங்க இன்னும் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். எதிலே? அன்பிலே நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று இங்கு பவுல் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிறரை நேசிப்பதில், தேவனை நேசிப்பதில் நாம் இன்னும் வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். அடுத்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதிலே நாம் பெருக வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட்டு பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அதிலும் நாம் வளர்ந்து பெருகுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. அடுத்து நாம் எதில் நாம் பெருக வேண்டும்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையிலே நாம் பெருக வேண்டும். அடுத்து நம்ம நம்பிக்கையிலே பெருக வேண்டும். ஒவ்வொன்றிலும் நாம் வளர்ந்து பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்பிக்கையிலே நாம் வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அடைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அடைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அடுத்து நாம் எதில் பெருக வேண்டும்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். நாம் எதில் வளர்ந்து பெருக வேண்டும்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. நம்ம ஆறுதலிலும் மற்றவர்களை நாம் ஆறுதல் படுத்துவதிலும் நாம் பெருக வேண்டும். எப்படினில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. நாம் ஆறுதலை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அது எதற்காக? மற்றவர்களை ஆறுதல் படுத்த. ஆறுதல் இல்லாமல் சஞ்சலத்தோடு எத்தனை மக்கள் அநேகரை தேடி வருகிறார்கள் ஜெபத்திற்கு என்று. எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் எதற்காக நான் வாழ்ந்தேன், எதற்காக நான் வளர்றேன், எதற்காக நான் அந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று அங்கலாய்த்து வருகிற மக்களை ஆறுதல் படுத்துவதிலும் நாம் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அடுத்து நாம் எதில் நாம் பெருக வேண்டும்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு. ஆமென். அடுத்தது மகிழ்ச்சியில பெருகணும். ஆமென். அல்லேலூயா. நாம் பாடும்போது மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். கர்த்தரே, வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி,
பாடும்போது ஒரு மகிழ்ச்சி, ஆராதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, தேவனுடைய சத்தம் கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி, பிரசங்கம் கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி, ஆத்தும ஆதாயங்களை செய்து அந்த மற்ற மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியிலே நாம் பெருக வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். மகிழ்ச்சியிலும் நாம் பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. ஆகவே நாம் வளர்ந்து பெருகி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அல்லேலூயா Alleluia, 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 alleluia. அடுத்ததாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்ததை போல நாமும் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைய வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், ஞானத்தில் நாம் வளர வேண்டும், தேவ கிருபையில் வளர வேண்டும், மனித தயவில் நாம் வளர வேண்டும். அதிகமாய் விருத்தி அடைவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆகவே நாம் வளர்ந்து பெருகுவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார். ஜெப நேரத்தில் நாம் வளர வேண்டும், உபவாசம் பண்ணுவதில் நாம் வளர வேண்டும், இரவிலே நாம் விழித்து ஜெபிப்பதில் நாம் வளர வேண்டும், குழுவாக ஜெபிப்பதில் நாம் வளர வேண்டும், குடும்பமாக ஜெபிப்பதில் நாம் வளர வேண்டும், தனித்து போய் உட்கார்ந்து ஜெபிப்பதில் நாம் வளர வேண்டும், வேதத்தை வாசிப்பதில் ஒழுங்குக்கிரமமாய் வாசிப்பதில் நாம் வளர வேண்டும். அப்படி நாம் வளருகிற போது தேவன் அதில் சந்தோஷப்படுவார். ஆகவே நாம் வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எல்லாருக்கும் முன்பு நாம் தேறுகிறது எல்லாருக்கும் தெரியும்படி ஆண்டவரே நான் வளர்ந்து பெருக கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் வளர்ந்து பெருகுவது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. ஆமாம், நீ வளர்ந்து பெருகுவது, நீ வளர்ந்து தேறுகிறது, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் நீ தேறினவர்களாய் நீ வளர்ந்து பெருகுகிறாய் என்பது எல்லாருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு என்று புத்தி சொல்லுகிறார். ஆகவே சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் வளர்கிறது நம்முடைய சபைக்கு, நம்முடைய போதகருக்கு, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் மேலாக நம்முடைய வளர்ச்சியை பார்த்து தேவன் சந்தோஷமடையத்தக்கதாக நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவராக. நாம் இணைந்து ஜெபித்து இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு
கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. ஓ வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. உந்தன் திருநாமம் நாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் நாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தரு தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவக்கிருபையிலும் மனிதவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததைப் போல நாங்களும் விருத்தி அடைந்து வளரவும் பெருகவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்து ஜெபிக்கிறோம். அவர்களும் வளர்ந்து பெருக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை ஜெபத்தில் வளரட்டும், உபவாசம் பண்ணுவதில் இன்னும் ஆண்டவரை விருத்தி அடையட்டும். இரவில் விழித்து ஜெபிக்க கிருபைதாரும், ஜாமங்காத்து ஜெபிக்க கிருபைதாரும், தேசத்துக்காக ஜெபிக்க கிருபைதாரும், ஆத்துமாதாயம் செய்வதில் வளர்ந்து பெருகட்டும். ஒவ்வொன்றிலும் வளர்ந்து பெருக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் தியானிப்பதில் வேதம் வாசிப்பதில் வளர்ந்து பெருக இன்னும் கர்த்தர் கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்படி நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கட்டும், சிறுகுடலிலே பெருங்குடலிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பல நாட்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த காலை நேரம் ஒரு விடுதலையின் நேரமாய், ஒரு சந்தோஷத்தின் நேரமாய், ஒரு சமாதானத்தின் நேரமாய், ஒரு ஆறுதலின் நேரமாய் காணப்பட தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மையினாலும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தோல் சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், தைராய்டு பிரச்சனைகள் விலகட்டும், ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டுகள் விலகட்டும் அப்பா. தோட்டில் இருக்கிற புண்கள் மாறி போகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகத்தை தந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சேர்ந்து பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் குழு எல்லாம் கூடோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூட
கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஓ மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெயராய் ஆசீர்வதித்து உயர்த்த போற கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. ஆமென்.